தொகுதியில் வீரத்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் தங்கபாஸ்கர் அவர்கள் போட்டியிடுவதற்கான மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது, தான் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான முக்கிய நோக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையம் சீர்கெட்டு கிடக்கும் நிலையில் உள்ளது. அங்கு பணிகளை சீரமைத்து அங்கு செயல்படும் அங்காடிகளின் பணிகள் குறித்தும் சீர் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பொதுமக்கள் தங்குவதற்கும் அவர்களுக்கு சுகாதாரமான வாழ்வாதாரம் மேம்படுவதற்கும் விருகம்பாக்கம் தொகுதியில் பகுதிகளில் உள்ள பிரச்சினைகளை விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் நிலவி வரும் சீர்கேடுகள் குறித்து முழு ஆய்வு செய்யப்பட்டு மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் வியாபாரிகள் நலன் கருதி அங்கு தேவையான பணிகளை நிறைவு செய்து முழு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நான் வீரத்தமிழர் பேரவையின் நிறுவன தலைவர் தங்கபாஸ்கரன் பேசுறேன். இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கோம். வீரத்தமிழர் பேரவை சார்பாக, டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்கு முற்றிலும் களையறதுக்கு வீரத்தமிழர் பேரவை பாடுபடும். அதற்கான புத்தகத்தை நாங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக கொடுக்குறோம். விருகம்பாக்கம் தொகுதியில் உட்பட்ட கோயம்பேடு மார்க்கெட்டில் நிலவக்கூடிய குப்பையெல்லாம் பிரச்சனையிலிருந்து தண்ணீர் தேங்கும் பிரச்சனை, சுகாதார சீர்கேடு, இவற்றில் இந்த ஆட்சி கலையுமா என்னவோ தெரியாது. அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமாக கலையும் அப்படின்றத நம்பிக்கை. கோயம்பேடு பகுதியில் மார்க்கெட் பகுதியில் நிலவக்கூடிய குறிப்பாக அந்த பழுதுக்கும் தொழிலாளர்களும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர அங்காடி நிர்வாகம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு, என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இன்னும் இது போன்ற அடிப்படை தேவைகளை குறைகளை களையப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் அன்பின் பொய்யாமொழி அவர்கள், கூட்டமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் செஞ்சி ராஜா மற்றும் திரு கணேசன், பொன்ராஜ், அக்னி பாலாஜி, கலாநிதி, திருமதி பொற்கொடி, திரு செல்லகிருஷ்ணன், திரு செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.